கேரளாவிலிருந்து கொண்டுவரப்படும் கோழி மற்றும் மீன் கழிவுகள் தமிழகத்தில் கோழிகளை வளர்க்க பயன்படுத்துவது தெரியவந்துள்ளது. கேரளாவிலிருந்து கழிவுகளை ஏற்றி வந்த வாகனத்தை பின்தொடர்ந்த போது புதிய தலைமுறைக்கு இந்த தகவல் கிடைத்துள்ளது. போலீஸ் வாகன பாதுகாப்புடன் செல்லும் இந்த வாகனம்தான் கேரளாவிலிருந்து கோழி மற்றும் மீன் கழிவுகளை ஏற்றி வந்தது. கோவை அவிநாசி சாலையை இந்த வாகனம் கடந்தபோது கடும் துர்நாற்றம் வீசியதால் பொதுமக்கள் அந்த வாகனத்தை சுற்றி வளைத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் அந்த வாகனத்தை மீண்டும் கேரளாவுக்கு திருப்பி அனுப்பினர். மீண்டும் கேரளா நோக்கி சென்ற அந்த வாகனத்தை புதிய தலைமுறை பின்தொடர்ந்தது. கேரள மாநில எல்லைக்கு அந்த கழிவு வாகனத்துடன் சென்ற தமிழக போலீசார் அம்மாநில வணிக வரித்துறை அலுவலரிடம் இது தொடர்பாக பேசி மீண்டும் பாலக்காட்டுக்கே வாகனத்தை அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக கழிவு வாகன ஓட்டுநரிடம் கேட்டபோது அவர் தெரிவித்த தகவல்கள் அதிர்ச்சி அளிப்பதாகவே இருந்தது. கோழி தீவனம் இது காய வச்சு அரைச்சி இப்போ பவுடராக்கி மக்காசோளத்தில் கலந்து போடுவாங்க வீட்டுக்கு. ஓ, அப்படி போட்டால் என்ன ஆகும்? கோழிக்கு அது தெரியலைங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். அவருக்கு தான் எல்லாம் தெரியும். இப்போ போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ நீங்கள் எங்கே எடுத்தீங்களோ அங்கேயே போய் கொட்டிடணும் அப்படின்ட்டு இருக்காங்க. விலை கொடுத்து வாங்கிட்டு வருவீங்களா? இல்லை, மார்க்கெட்டில் வாங்கிட்டு வருவீங்க. ரெகுலராக அந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கீங்களா? இது எத்தனை நாளாக ஓட்டுறாங்கன்னு தெரியலைங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். இது போன்ற பல வாகனங்கள் நாமக்கல் போன்ற மாவட்டங்களுக்கு கழிவுகளை ஏற்றிச் செல்வதாகவும் புகார் எழுந்துள்ளது. இந்த மீன் கழிவுகள் மற்றும் கோழி கழிவுகளை காய வைத்து கோழி தீவனம், அதாவது பிராய்லர் கோழி தீவனத்துடன் இதனை கலந்து கோழிகளுக்கு கொடுக்கப்படுவதாகவும், அப்படி உண்ணும் இந்த கோழிகள் மிக விரைவாக வளர்ச்சி அடைவதாக கூறப்படுகிறது. இதனை தடுக்க உடனடியாக ஒரு குழுக்களை அமைத்து மாவட்ட நிர்வாகம் கண்காணிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் ஜே மார்ட்டின்.